ஸோ ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விவேக் வந்து இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, விவேக் எதுக்கு வந்திருக்காருன்னு முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ். நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த புது வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு விவேக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாற்றுவோன்னு தோணுச்சு. ஏற்கனவே ரொம்ப முடி வளர்த்து பங்குற மாதிரி இருக்காரு, அதனால ஹேர் ஸ்டைல் மாத்திடுவோன்றதுக்காக விவேக்கு பிடிச்ச ஒரு சலூனுக்கு வந்திருக்கோம். இது வந்து வினிதா சலூன் சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சலூன் இன் சிவகாசி. இது வந்து யூனிசெக்ஸ், மேலுக்கும் உண்டு ஃபீமேலுக்கும் உண்டு. ஸோ இங்கே பாப்புலரானது, அதே சமயத்தில் கொஞ்சம் ராயல் லுக் தரக்கூடிய ஒரு சலூனுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த சலூனோட உள்ள இன்டீரியர் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் கட் பண்ணுற பற்றி பேசுவோம் அவங்ககிட்ட. ஆமாம், அதே சமயம் கூடிய சீக்கிரம் வரப்போகிற வெப் சீரிஸ்க்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த சலூனுக்கு வந்தாச்சு. இவர் தான் ரிசப்ஷனிஸ்ட். இங்கே வந்து இப்போ விவேக்குக்கு ஹேர் கட் பண்ண போறவர் வந்து இவர் தான். ஹாய், இவர் பேர் ராஜேஷ். இவர் தான் விவேக்குக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போறாரு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ண போறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். மென்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ஹேர் கலர்ஸ் வச்சிருக்காங்க. யூவி ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண உடனே அதில் இருந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, பாக்டீரியா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் இதில் யூவி ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி சேஃப்டி. ஹேர் கட்டுக்கு விவேக் ரெடி ஆகிட்டாப்புல, புதர் மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறாப்புல. எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். கட் பண்ண பிறகு அழகா இருப்பியா? தெரியல, பார்ப்போம். அழகா இருப்பியா இல்லைன்னு அவனுக்கே தெரியல. புது மாப்பிள்ள மாதிரி ரிட்டர்ன் ஆவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எனக்கு லாங் ஹேர்னா ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாம் லிங்கேஜ் பண்ணுற வேலை. ப்ரோ, என்னதான் இருந்தாலும் நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வெளியே இருந்தால் தான் நல்லா இருக்கும். உனக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ ஓவராலும் ஒவ்வொரு அழகு. விவேக்கு புதுசாக ஹேர் ஸ்டைல் நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய ஹீரோவோட ஹேர் ஸ்டைல். அது எப்படி இருக்குன்னு முடி வெட்டி முடிச்ச பிறகு நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம். நீ அட்டி வாங்க போற நீ. இது எல்லா ஸ்டைலுக்குமே செட் ஆகக்கூடியது. இது பேர் லேயர் கட். அப்படியே அயன்மேன் டோனி ஸ்டார்க் மாதிரியே இருக்கு மச்சி. நச்சுன்னு இருக்க. அடுத்த டோனி ஸ்டார்க். வா வா. சோ இது ஒரு ஸ்டைல். இது வந்து ஸ்பைக்ஸ் மாடல். எப்படி இருக்கு? கோழிக்கு கொண்டா வளர்ந்த மாதிரி இருக்கு. பொறாம பிடிச்சவனே, நீ எப்போ போய் பேசுற? இது நல்லா இருக்கே. ஃப்ரண்ட்ல மட்டும் ஏத்தன மாணிக்கு. இதுதான் டோனி ஸ்டார்க் ஸ்டைல். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் டோனி ஸ்டார்க்கோட ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்காப்புல. பியர்டும் அவரு தான், தாடியும் அவரை மாதிரியே வச்சிருக்காப்புல. வாடா. ஸோ இங்கே உண்மையிலே சூப்பராக ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல லைன் வேணும், இல்லை இந்த இடத்துல ஒரு டிசைன் வேணும், இல்லை லீஃப் டிசைன் வேணும்னா கூட அவங்க பண்ணி விடுறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஹைஜீனிக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் போய் பார்க்கலாம்.
ஃபைனலா ஹேர் கட் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து மென் செக்ஷன்ல இருக்கோம். நம்ம உமன் செக்ஷன்ல போய் பார்ப்போம் அவங்களோட இன்டீரியர் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி ஒரு லுக் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதே போய் பார்க்கலாம். விவேக் அதில் லேடிஸ் கிரீம்டா சும்மா பாக்குறேன்டா. ஏன்டா ஷாம்பு யூனிசெக்ஸ் ஷாம்பு தான், யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். வாவ். ஸோ இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா 950. இது வந்து போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் போல.